ஹலோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். சிலபஸை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் ரிலேட்டடான பிவைக்யூ பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ பாலிட்டில ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது ரிலேட்டடா அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்படியான சந்தேகங்களுக்கு விடையாதான் உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அமையும். இந்த பிவைக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இப்பதான் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல ஓரளவுக்கு நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னாலும் ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்ற ஒரு தெளிவு வரும். இதுவே நீங்க எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க, எல்லா டாபிக்ஸும் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் செஷனாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த செஷனை மிஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே அந்த கொஸ்டினை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கிற எல்லா விளக்கமும் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இந்த வீடியோ பார்த்தாலே ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா வரும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த செக்மெண்டோட தொடக்கமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி தான். பாலிட்டில ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதுல பெருசா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கல, ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோல கடைசியில ஆட் பண்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பாலிட்டில இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், அதாவது மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போறோம். அதாவது இந்த கொஸ்டின்ஸ் 2025ல கேட்டது மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்து 2024, 23 சொல்லிட்டு பிஃபோர்ல இருக்கிற இயர்ல இருக்கிற பிவைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2025ல எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கம், ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. என்னன்னா சில கமிட்டிஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது 1950க்கு அப்புறமேட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கி இருப்பாங்க. அந்த உருவாக்கத்தின் போது சில கமிட்டிஸ் அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குழுவா அமைச்சா அந்த ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தலைவரை போட்டு அந்த குழுக்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றதுக்காக சில தலைவர்களை போட்டிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கும். இதுல சில குழுக்கள் கொடுத்து அதோட தலைவர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த குழுக்களுக்கு இவங்க தான் தலைவரா, கரெக்டான விடையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நடைமுறை விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத் கொடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசமைப்பு குழு ஜேபி கிருபாலன் கொடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு வல்லபாய் பட்டேல். மாநிலங்களுக்கான குழு எச்.சி. முகர்ஜி. இதுல எந்த 2 இணைகள் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல எந்த 2 இணைகள் கரெக்ட்னா, அதாவது டி 1 மற்றும் 3 தான் கரெக்ட். என்னது? நடைமுறை விதிகள் குழுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் தலைவர். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழுக்கு வல்லபாய் பட்டேல் தான் தலைவர். ஆனா ஒன்றிய அரசமைப்பு குழுக்கு கிருபாலனி கிடையாது. அதே மாதிரி மாநிலங்களுக்கான குழு எச்.சி. முகர்ஜி கிடையாது. இது ரெண்டும் தப்பு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கீழே என்னென்ன குழுக்கள் போட்டிருக்காங்க, அதுக்கு யார் தலைவர் அப்படின்றத கீழே உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ITI லெவல் 2025ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. அப்போ ஒரு குழுக்கள் இருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்றத பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ குழுக்கள், மொத்த குழுக்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சபையின் முக்கிய குழுக்கள் மற்றும் தலைவர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் குழு யூனியன் அதிகாரங்கள் குழு, அதாவது யூனியன் பவர்ஸ் கமிட்டி. யார் தலைவர்னா ஜவஹர்லால் நேரு. யூனியன் அரசியலமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. இந்த யூனியன்றத ஒன்றியம் கூட நீங்க படிக்கலாம். ஓகேவா? ஒன்றியம் கூட படிச்சுக்கலாம். இதோட தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க, மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு ஸ்டேட்ஸ் கமிட்டி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. மேக்சிமம் இதுல ஜவஹர்லால் நேரு தான் நிறைய குழுக்களுக்கு தலைவரா இருப்பாரு. அடுத்து மாகாண அரசியலமைப்பு குழு ப்ரொவிஷனல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். வரைவு குழு டிராப்டிங் கமிட்டினா டாக்டர் B.R. அம்பேத்கர். இது TNPSC படிக்கிற நிறைய பேருக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். பிகாஸ் இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிற ஒரு பிவைக்யூ தான். இந்த ஒரு குழுவை பத்தி மட்டும் அடிக்கடி TNPSCல கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் ஆலோசனை குழு சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து அடிப்படை உரிமைகள் துணைக்குழு யாருன்னு கேட்டா ஜேபி கிருபாலனி. சிறுபான்மையினர் துணைக்குழு, அதாவது மைனாரிட்டி சப் கமிட்டி அப்படின்னா H.C. முகர்ஜி. அடுத்து அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதிகள் துணைக்குழு யாருன்னா கோபிநாத் போர்டோலை. அஸ்ஸாமை தவிர்த்த விலக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு விலக்கப்பட்ட பகுதிகள் துணைக்குழு யாருன்னா A.V. தக்கர். நடைமுறை விதிகள் குழு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து வழிநடத்தும் குழு, அதாவது ஸ்டீரிங் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து நிதி மற்றும் பணியாளர் குழு பினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சான்றிதழ் குழு கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க இல்ல வசதி குழு ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா. அலுவல் நிரல் குழு ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி அப்படின்னா KM முன்ஷி. தேசிய கொடி தற்காலிக குழு ஓகேங்களா, இது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சபையின் செயல்பாடுகள் குழுக்கு தலைவர் GV மௌலாங்கர். மொழிக்குழு அதாவது லாங்குவேஜ் கமிட்டி மோத்தூரி சத்யநாராயணா. ஓகேங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குழுவும் இந்த தலைவரும் அடிக்கடி TNPSல கேட்டுட்டே இருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. என் வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பாத்தீங்கனாலே இது உங்களுக்கு மனப்பாடாயிடும். இப்போ தேர்வுல அதாவது TNPSல வந்து அதிகமா கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த இந்த குழுக்கள் ரிலேட்டடா கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி ஆல்ரெடி சொன்னேன் டாக்டர் BR அம்பேத்கர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் துணைக்குழு வந்து JB கிருபாலனி. சிறுபான்மையினர் துணைக்குழு வந்து HC முகர்ஜி. யூனியன் அதிகாரங்கள் குழு வந்து ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியலமைப்பு குழு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். நடைமுறை விதிகள் குழு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதெல்லாமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து எந்த எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா. 2025. இது எல்லாமே 2025க்கான கொஸ்டின்ஸ் தான் நெட் வந்திருக்கேன். இதுல பாருங்க கீழ்கண்ட இந்திய அரசியல் அமைப்பின் பகுதிகளை அவற்றின் துறைசார் பொருளுடன் பொருத்துக. ஓகேவா. அதாவது இந்திய அரசியல் அமைப்புல பகுதிகள் இருக்கும். ஓகேங்களா. 22 பார்ட்ஸ் இருக்கும். அத வந்து அதோட அந்த 22 பார்ட்ஸ்க்கு என்ன மீனிங்கோ அதுக்கான இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது எது எது எதுக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. பகுதி 14. ஓகேங்களா. பகுதி 14 வந்து மத்திய மற்றும் மாநில பணிகள். பகுதி 15 வந்து தேர்தல்கள். பகுதி 18 வந்து நெருக்கடி நிலை அம்சங்கள். பகுதி 20 வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா. அந்த பகுதிக்கு அந்த பகுதியை என்னென்ன மீனிங்ல சொல்றாங்க அப்படின்றது முக்கியம். ஓகேவா. இதுல நம்ம மொத்தமா என்னென்ன பகுதிகள் இருக்குன்றத பார்க்கலாம். ஓகேவா. இந்திய அரசியலமைப்பின் பகுதிகள். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா. இதுதான் பகுதின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பார்ட்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா the union and its territory, ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பகுதிகள். இதெல்லாம் என்னன்றத வந்து நான் தொடர்ந்து கிளாஸ் நடத்தும் போது இதோட இப்போ ஒன்றியம் மற்றும் ஆட்சி பகுதிகள் அப்படின்னா அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. இதோட சட்ட பிரிவுகள் என்னன்னு பாத்துக்கிட்டா 1 to 4 வரைக்கும் இந்த ஒன்றியம் மற்றும் ஆட்சி பகுதிகளை பத்தி இந்த 1 to 4 ஆர்டிகல்குள்ள சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த சட்ட பிரிவுன்றது வந்து இங்கிலீஷ்ல ஆர்டிகல். புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், சட்டப்பிரிவுன்றது இங்கிலீஷ்ல ஆர்டிகல்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்கும் போது ஒவ்வொரு விதிகள் படியும் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரும். நான் கிளாஸ் எடுக்கும் போது இது எதுக்காக ஏன் வந்தது அப்படின்றது உங்களுக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. இந்திய அரசியலமைப்பு ஒண்ணுன்றது நம்ம நாட்டுக்கு ஏன் தேவைப்பட்டுச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் அடுத்து இந்த PYQ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா. அடுத்து பார்ட் 2 அதாவது பகுதின்னு பாத்துக்கிட்டீங்களா. பார்ட் 2ல வந்து சிட்டிசன்ஷிப் அதாவது குடியுரிமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதோட ஆர்டிகல் வந்து 5 to 11. அடுத்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ஓகேவா. பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். அதோட ஆர்டிகல் பாத்துக்கிட்டா 12 to 35. பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசின் கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் 36 to 51 ஆர்டிகல். பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் 51A. பார்ட் 5 அதாவது பகுதி 5 த யூனியன் அதாவது ஒன்றிய அரசு 52 to 151 ஆர்டிகல். பார்ட் 6 வந்து மாநில அரசுகள் ஆர்டிகல் வந்து 152ல இருந்து 237 வரைக்கும். பார்ட் 7 வந்து நீக்கிட்டாங்க. இது ஏன் நீக்கினாங்க எதுக்கு நீக்கினாங்கன்னா கிளாஸ்ல சொல்றோம். ஓகேவா. ஆனா பார்ட் 7 நீக்கிட்டாங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆக்ட்னா 1956 7th அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா. அடுத்து பார்ட் 8 அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் ஒன்றிய பிரதேசங்கள். இதோட ஆர்டிகல் பாத்துக்கிட்டா 239 to 242 வரைக்கும். பார்ட் 9 வந்து பஞ்சாயத்து அதாவது ஊராட்சிகள். ஓகேவா. 243 to 243 O. அடுத்து பார்ட் 9A வந்து முனிசிபாலிட்டிஸ் அதாவது நகராட்சிகள் 243 P ல இருந்து 243 ZG வரைக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க 9லயே பார்ட் A and B 2 இருக்கு. 9வது ஆர்டிகல்ல வந்து 9வது ஆர்டிகலும் இருக்கு, 9வது ஆர்டிகல் A இருக்கு, B இருக்கு. ஏனா நகராட்சிகள், Bனா கூட்டுறவு சங்கங்கள். இதோட ஆர்டிகல் வந்து 243 ZH2 243 ZT வரைக்கும். ஓகேவா. அடுத்து பார்ட்
10 பகுதி 10 ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அட்டவணை பகுதிகள் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் இதோட ஆர்டிகல் 244 இருந்து 244A வரைக்கும். பார்ட் 11 ரிலேஷன்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஒன்றிய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் 245 இருந்து 255 வரைக்கும் ஆர்டிகல். பார்ட் 12 ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ் நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் 264 இருந்து 300A வரைக்கும். அடுத்து வந்து பார்ட் 13 இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிற்குள் வணிகம் மற்றும் வர்த்தகம். ஓகேங்களா, ஆர்டிகல் வந்து 301 இருந்து 307 வரைக்கும். அடுத்து பார்ட் 14 அதாவது 14 வந்து ஒன்றிய மற்றும் மாநிலங்களின் பணிகள் சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஒன்றிய மற்றும் மாநிலங்களின் பணிகள் ஆர்டிகல் வந்து 308 இருந்து 323 வரைக்கும். அடுத்து பார்ட் 14 வந்து ஏ ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயங்கள் 323A இருந்து 323B வரைக்கும். அதே பார்ட் 15 வந்து எலெக்ஷன் தேர்தல் இதுதான் மேல கேட்டிருப்பாங்க. பார்ட் 15 வந்து எலெக்ஷன் தேர்தல்கள் 324 இருந்து 329A வரைக்கும் ஆர்டிகல். அடுத்து பார்ட் 16 வந்து குறிப்பிட்ட வகுப்பினருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் 330 டு 342 வரைக்கும். பார்ட் 17 வந்து அபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, 343 இருந்து 351 வரைக்கும். அடுத்து பார்ட் 18 வந்து அவசர நிலை ஏற்பாடுகள் 352 இருந்து 360 வரைக்கும் ஆர்டிகல். அடுத்து பார்ட் 19 வந்து பல்வகை ஏற்பாடுகள் 361 இருந்து 367. பார்ட் 20 வந்து அரசியலமைப்பு திருத்தம் 368 இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 21 வந்து தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் 369 இருந்து 392 வரைக்கும். அடுத்து பார்ட் 22 வந்து சுருக்க தலைப்பு அமல்படுத்துதல் இந்திய அதிகாரப்பூர்வ உரை மற்றும் நீக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 393 இருந்து 395 வரைக்கும் ஆர்டிகல். ஓகேவா, அப்போ மொத்த பார்ட் வந்து மொத்த பகுதிகள் வந்து 22 ஆர்டிகல் பார்த்தா 395. ஓகேங்களா, இதுல அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். பார்ட் 4 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி DPSP. அடுத்து பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள். அதுக்கப்புறம் பார்ட் 9 வந்து பஞ்சாயத்து 73வது சட்டத்திருத்தம் 73வது சட்டத்திருத்தம் பண்ணி இதை வந்து உள்ள ஆட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 9A முனிசிபாலிட்டி வந்து 74வது திருத்தம் பண்ணி உள்ள சேர்த்திருப்பாங்க. அதனால இப்படி கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க. இது ஒவ்வொரு கிளாஸும் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் தான் புரியும். இப்போ ஏதோ நான் நடுவுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு சரியா புரியாது. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ஓகே, ஃப்ரெஷர்ஸ்க்கு இது சரியா புரியாது. சோ இது ஜஸ்ட் நீங்க இப்படின்னா என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பார்ட் 18 வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர நிலை. அடுத்து பார்ட் 20 வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு திருத்தம் அதாவது ஆர்டிகல் 368 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. The word union is the union of states in our constitution was inspired by the இந்த யூனியன்ற வார்த்தை வந்து union of the states அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனா அதை நம்ம கிரியேட் பண்ணல. பல நாடுகள் ஆல்ரெடி அரசியலமைப்பு போட்டு வச்சிருந்த இடத்துல இருந்து தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து எது பெஸ்டா இருக்கோ அதை எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்புல இணைச்சிருக்கோம். அப்படி பார்த்தா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க அரசியலமைப்புல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். அது எந்தெந்த கண்ட்ரில இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கோன்றத நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கனடா அரசியலமைப்பு. கனடா அரசியலமைப்புல இருந்துதான் ஒன்றியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, அடுத்தடுத்து எந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த கண்ட்ரில இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம கீழே தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்துல இருந்து என்னென்ன முறைகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை, சட்டத்தின் ஆட்சி, அமைச்சரவை முறை, கூட்டு பொறுப்பு, ஒற்றை குடியுரிமை, சபாநாயகர் முறை, நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் இது எல்லாமே வந்து நம்ம இங்கிலாந்து அரசியலமைப்பை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னா ஆல்ரெடி இங்கிலாந்துல என்ன வகையான நாடாளுமன்ற ஆட்சி முறை நடந்துட்டு இருக்கோ அதை தான் நம்ம காப்பி பண்ணி நம்ம இந்தியாவில வந்து இந்த முறையை பின்பற்றோம். இது எல்லாமே நம்ம இவங்க கிட்ட இருந்து வாங்கினங்காட்டிக்கு அங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மளோட நாட்டுல நடக்குது. ஓகேங்களா, அடுத்து அமெரிக்கால இருந்து என்னென்ன நம்ம இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சுதந்திர நீதித்துறை, ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை மறு ஆய்வு, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறை, உச்ச மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை, ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ், வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் முறை இது எல்லாமே வந்து எங்க இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம்னா அமெரிக்கால இருந்து. ஓகேவா, அடுத்து அயர்லாந்து வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து நம்ம அயர்லாந்து இருந்து எடுத்திருக்கோம்.
அடுத்து அயர்லாந்துல இருந்து ராஜ்யசபா, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள், அந்த முறையை வந்து நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறையை வந்து அயர்லாந்துல நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து கனடா, கனடால இருந்து என்ன எடுத்திருக்கோம், வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, ஃபெடரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல், அங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு தான். இதுல நடத்தக்கூடிய விஷயங்கள் கூட்டாட்சி முறையில மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்துதான் நடத்தும். ஆனா அதுல வந்து மேக்சிமம் ஆஃப் த டிசிஷன் வந்து மத்திய அரசு தான் எடுக்கும், அதான் சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ், ஆளுநர் நியமன முறை வந்து நம்ம கனடால இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு வந்து கனடால இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா. அடுத்து ஆஸ்திரேலியால இருந்து பொதுப்பட்டியல், வணிகம், வர்த்தக சுதந்திரம், இரு அவைகளின் கூட்டமைப்பு, இது எல்லாமே வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து வெய்மர் ஜெர்மனி, ஜெர்மனில என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜூரிங் எமர்ஜென்சி, அவசர நிலை உரிமைகள் இடைநிறுத்தம் வந்து நம்ம ஜெர்மனில இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து சோவியத் ஒன்றியம், அதாவது சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அடிப்படை கடமைகளும் முகப்புறையில் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, இதை வந்து நம்ம எதுல எடுத்துக்கோம், சோவியத் ஒன்றியத்துல இருந்து எடுத்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து பிரான்ஸ், பிரெஞ்சுல இருந்து என்ன எடுத்திருக்கோம், ரிப்பப்ளிக், குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா. இது எங்க நம்ம எடுத்திருக்கோம்னா பிரெஞ்சு குடியரசுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா. அடுத்து தென் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கால இருந்து அரசியலமைப்பு திருத்த முறை, அதாவது 368 ஆர்டிகல் நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம்ல, அதை வந்து இந்த தென் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து மாநிலங்கள் உறுப்பினர் தேர்தல் வந்து தென் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஜப்பான்ல இருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்றத வந்து ஜப்பான்ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் ஆஃப் த விஷயங்கள் வந்து நம்ம இதுல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கூட்டாட்சி அமைப்பு. ஓகேவா. கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் ஸ்கீம், கூட்டாட்சி அமைப்பு, கவர்னர்ஸ் ஆபீஸ், ஆளுநர் பதவி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணியாளர் ஆணையம். இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன், நெருக்கடி கால விதிகள், ஜுடிஷியரி ஸ்ட்ரக்சர், நீதித்துறை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், நிர்வாக விவகாரங்கள், இந்திய அரசு மிகப்பெரிய ஆதாரமாக இது கருதப்படுகிறது. இந்த இந்திய ஆட்சி சட்டம் 1935 இது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நான் தொடர்ந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. இதுதான் வந்து நம்ம பல நாட்டுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அரசியலமைப்பை உருவாக்கி இருக்கிற ஒரு சிஸ்டம். ஓகேவா. இது கண்டிப்பா அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறாங்க, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா. மாநிலங்கள் பெயரும் மாநிலங்கள் இருக்கும் பகுதியும் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம 1950க்கு முன்னாடி, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் இல்ல அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடியும் நிறைய குறுநில அமைப்புகள் இருந்தது. அந்த காலத்துல வாழ்ந்த குறுநில அமைப்புகள் இருந்து அந்த குறுநில அமைப்புகளை வந்து ஒவ்வொரு செக்ஷனா ABCDன்னு சொல்லி 4 செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஏல சில மாநிலங்கள் இருக்கு, பில சில மாநிலங்கள், சில சில மாநிலங்கள், டில சில மாநிலங்கள் இருக்கு. அப்போ ஏல எது இருக்கு, பில எது இருக்கு, சில எது இருக்கு, டில எது இருக்குன்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், இது எல்லாமே எது எது கூட எந்த செக்ஷன்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இமாச்சல் பிரதேசம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா சி செக்ஷன்ல இருக்கு, ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பி செக்ஷன்ல இருக்கு, மேற்கு வங்காளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏல இருக்கு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் வந்து டில இருக்கு. இப்போ எந்தெந்த மாநிலங்கள் ஏல எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு, பில எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு நம்ம அடுத்து நான் எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா நோட் பண்ணுங்க. இது குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாநிலங்கள் கேட்கலனாலும் இதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை நமக்கு கேட்கலாம். அது என்னன்றதை அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க. 1950 அரசியலமைப்பு அமலுக்கு வந்த போது மாநிலங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. நான் சொன்னா அரசியலமைப்புக்கு முன்னாடி வந்து நிறைய மாநிலங்கள் இருந்தது, அது 4 பகுதியா பிரிச்சிருக்காங்க, அதுதான் இதை சொல்றாங்க. ஓகேவா. அப்போ பார்ட் ஏ ஸ்டேட்ஸ், பகுதி ஏ மாநிலங்கள் என்ன அப்படின்னா முன்னாள் பிரிட்டிஷ் ஆளுநர் மாகாணங்கள். இந்த ஏ மாநிலங்களை என்னன்னு சொல்றாங்க, முன்னாள் பிரிட்டிஷ் ஆளுநர் மாகாணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அஸ்ஸாம், பீகார், பம்பாய், மத்திய பிரதேசம், மதராஸ், ஒரிசா, பஞ்சாப், ஐக்கிய மாகாணங்கள், இன்றைய உத்தரப்பிரதேசம் அழைப்பாங்க, அப்ப வந்து ஐக்கிய மாகாணங்கள் அழைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டைன் மாநிலம் வந்து எதுல இருக்கு அப்படின்னா ஏல இருக்கு. ஓகேவா. எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 மாநிலங்கள் வந்து ஏல இருக்கு, பகுதி ஏல இருக்கு. ஓகேவா. அடுத்து பி பாத்துக்கிட்டா பார்ட் பி ஸ்டேட்ஸ் வந்து முன்னாள் சமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றாங்க, முன்னாள் சமஸ்தானங்கள் சொல்றாங்க. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூரு,
பட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன், ராஜஸ்தான் பெப்சுன்னு சொல்லுவாங்க, பெப்சு, அடுத்து ராஜஸ்தான், அடுத்து சௌராஷ்டிரா, திருவிதாங்கூர் கொச்சின், அப்புறம் விந்திய பிரதேசம் சொல்லிட்டு இது 1 2 3 4 5 6 7 8 9 இதுலயும் 9 மாநிலங்கள் இருக்கு பார்ட் பில. ஓகேவா? அடுத்து பார்ட் சி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூர்க், டெல்லி, இமாச்சல பிரதேசம், கூச், மணிப்பூர். அடுத்து திரிபுரா, கட்ச், திரிபுரா, கட்ச். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்ட் சி ல வந்து 10. ஓகேவா? பார்ட் ஏ ல வந்து 9, பார்ட் பி ல வந்து 9, பார்ட் சி ல வந்து 10 இருக்கு. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சு என்னென்ன மாநிலங்கள் எதுல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 பார்ட் ஏவும் பார்ட் பியும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சி டி ல இல்லாதது இதுல எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இதுக்கு எல்லாம் ஷார்ட்கட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னென்ன மாநிலங்கள் உள்ள இருக்குன்றது ஜஸ்ட் ஓரளா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து பகுதி டி பாருங்க. பகுதி டி பார்ட் டி ல வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அந்தமான் மற்றும் நிக்கோபார். பார்ட் டி ல வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் மட்டும் தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஏ இல்ல பி இல்ல சி இல்ல ஏதாவது ஒரு செக்ஷனை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அப்போ டி ல வந்து வெறும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் மட்டும் தான் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அடிக்கடி மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பார்ட்ல வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட மாநிலம் என்னன்னு பார்த்தா ராஜஸ்தான் பார்ட் பி ல இருக்கு, ஹைதராபாத் பார்ட் பி ல இருக்கு, மைசூர் பார்ட் பி ல இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்ட் பி ல இருக்கு, மெட்ராஸ் பார்ட் ஏ ல இருக்கு, பாம்பே பார்ட் ஏ ல இருக்கு, டெல்லி பார்ட் சி, இமாச்சல பிரதேசம் பார்ட் சி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து பார்ட் டி. இதுதான் மேக்ஸிமமா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்திற்கு பிறகு ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி இந்த பார்ட் ஏ பி சி டி வகைப்பாடுகள் நீக்கப்பட்டாச்சு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பிரிச்சிருக்காங்க 1950க்கு அப்புறமேட்டு இந்த மாநிலங்கள் இந்த ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் பிரிச்சிருக்காங்க. ஆனா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டதுக்கு அப்புறமேட்டு அதை அப்படியே நீக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. கூற்று: இந்தியா அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். காரணம் வந்து இந்தியா அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் USA போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது. இதுல எது வரும் உங்களுக்கே கெஸ் பண்ண தெரியும். ஏன்னா கூற்று ஏ சரி, ஆனா காரணம் தவறு. ஏன்னா நமக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது, அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இரட்டை குடியுரிமைக்கு. அது ஏன்னு வந்து நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதுமே ஒரு குரூப் 4ல 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். குரூப் 4ல எப்படி எல்லாம் கேக்குறாங்கன்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது நமக்கு வந்து ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான், அதாவது நம்ம இந்திய சிட்டிசன் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு அத்தாட்சியே இருந்ததே தவிர நமக்கு மாநில குடியுரிமை கிடையாது. இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கேன்னா எனக்கு தமிழ்நாட்டு குடியுரிமையும், ஒருத்தவங்க கேரளாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேரளா குடியுரிமையும் கிடையாது. எல்லாருமே வந்து இந்தியா, அதாவது இந்தியாவில இருக்கிற எல்லாருமே குடிமகன்கள் தான் அப்படின்ற ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் தான் இருக்கு தவிர மாநிலத்துக்கு தனியான குடியுரிமை கிடையாது. ஆனா இதுவே நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அமெரிக்கா சிட்டிசன்ஷிப்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி அந்த அமெரிக்கால இருக்கிற சில ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டோட குடியுரிமையை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்பும் நம்ம சிட்டிசன்ஷிப்பும் வேற. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், ஒரே ஒரு குடியுரிமை தான். எல்லாருமே இந்திய குடிமகன்கள். அது மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது கொஸ்டின். இது டெட் ஐடி டிப்ளமோ சொல்லிட்டு 2025ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதுமே ஒரு கூற்று காரணம் தான். இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். ஆமா, இது கரெக்ட். ஏன்னா எழுதப்பட்டதுலயே நம்ம நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்து எது நமக்கு பெஸ்டா ஒர்க் அவுட் ஆகுமோ அது எல்லாமே வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புல இருக்கு. அதனால இது மிகவும் நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. அடுத்து காரணம் வந்து அரசியலமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். நம்ம ஆரம்பிக்கும் போது 22 பார்ட்ஸும் 395 ஆர்டிகல்ஸ் இருந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உங்ககிட்ட சொன்னேன். அதனால இது கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்றும் சரி, காரணமும் கரெக்ட் தான். அப்போ இப்போ எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆரம்பத்துல வந்து பார்ட்ஸ் எவ்வளவு இருந்தது? 22. இப்போ எவ்வளவு இருக்கு? 25. இதுல நீக்கப்பட்டதுன்னு பார்த்தா 7 நீக்கப்பட்டாச்சு. 4A 9A 9B 14A சேர்க்கப்பட்டன. இதெல்லாம் வந்து சிலது நீக்கிருக்காங்க, சிலதை சேர்த்திருக்காங்க. இது என்னன்றது அப்கமிங் கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 395 இருந்து இப்போ மொத்தம் 448 பிளஸ். ஓகேங்களா? அப்படியே திருத்தி எண்ணிக்கை அடைஞ்சிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 448 மட்டும் நான் வச்சுக்கோங்க இப்போ தற்போதைய நிலை.
அடுத்து ஷெட்யூல் வந்து அட்டவணை வந்து ஆரம்பிக்கும் போது 1950ல அரசியலமைப்பு போடும் போது 8 அட்டவணை இருந்தது. இப்போ மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னென்ன ஆர்டிகல்ஸ், இது என்னென்ன பகுதிகள், எத்தனை அட்டவணை, இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் கிளாஸஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இந்த செஷன் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் செஷனாவும் இருக்கும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். ஃப்ரெஷர்ஸுக்கும் சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான செஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுல 2025ல இந்த டாபிக்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் வெறும் 6 கொஸ்டின் தான். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் அடுத்தடுத்த டாபிக் எல்லாமே கவர் பண்றேன். ஏன்னா இது டாபிக் வைஸ் தான். பாலிட்டின்னு எடுத்தா பாலிட்டி இருக்கிற மொத்த கொஸ்டின் நான் கொண்டு வரல. பாலிட்டில மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டட் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கறத மட்டும் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்க கிளாஸஸ் வேணும்னு சொன்னா கமெண்ட்லயே சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா படிங்க. ஸ்டே டியூன்ட்.